Hi friends, my life foods தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் சிறுபருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 முந்திரி, சிறிது கொஞ்சம் இஞ்சி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், 2 ஸ்பூன் நெய். இப்போ அரிசியும் சிறுபருப்பு ஒண்ணா போட்டு 4 முறை நல்லா அலசி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். அரிசி போட்டுடலாம். இதுக்கு 3 மடங்கு 2 அழகுனா 3 மடங்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். அதிலே உப்பு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யில் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி வச்சிடலாம். ஹையில் வச்சு ஸ்டீம் வரட்டும். இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு. வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம். இது மிளகு எடுத்து வச்சிருவாங்க பசங்க, அதனால் தட்டி வச்சுருக்கேன். லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. மிளகும் போட்டுக்கலாம். அப்படியே முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பொங்கலில் கொட்டி கலந்துக்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். தாளிச்சதை கொட்டிக்கலாம். கொட்டி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எங்ககிட்ட இந்த சாம்பார் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.